ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த 2025 சிபிஎஸ்சியோட 12th பேப்பர் தான் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? ஃபிகர் ஷோஸ் தட் வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட் கிராஃப் கொடுத்துருக்காங்க ஃபார் அ ஒயர் ஆஃப் டூ டெம்பரேச்சர் T1 அண்ட் T2. ஒன் கேன் கன்க்ளூட் தட் இந்த ஃபிகரை பார்த்து வி கேன் கன்க்ளூட் வாட் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது என்னன்னா, இங்கே ஐவி கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுனால இது வந்து ஒரு மெட்டலுக்கான கிராஃபா இருக்கலாம். ஓகேவா? ஸோ மெட்டல் கண்டிஷன் பார்க்கும்போது whenever the temperature increases, resistance also increase. That is directly proportional. Temperature and resistance are directly proportional. அப்போ இது வந்து நம்ம வந்து என்னது ஒரு விஐ கிராஃப் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, ஐவி கிராஃப் மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த கிராஃப் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? நம்ம இதுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐயா. ஸோ இந்த டேர்ம்ல பாருங்க, வி அதிகமா இருக்கு. இந்த இந்த T2க்கு சொல்றேன், வி அதிகமா இருக்கு, கரண்ட் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அண்ட் அதே இங்க பார்க்கும்போது T2க்கு பார்க்கும்போது கரண்ட் இஸ் சாரி வோல்டேஜ் இஸ் லோவா இருக்கு, கரண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுக்கான ஸ்லோப்பை செக் பண்ணும்போது T2ஓட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கும், T1ஓட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கும். தட் ஷோஸ் தட் the question answer will be என்னவா இருக்கும்? R2 is greater than R1. It shows that R2 is greater than R1. So T1 will be lesser than T2. இதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? புரியுதா உங்களுக்கு ஆன்சர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If RS and RP are the equivalent resistance of N resistance, each of value R. எல்லா ரெசிஸ்டன்ஸ்க்குமே என்ன இருக்கு? R resistance value in series and parallel combinations respectively. Then the value of RS minus RP கேட்டிருக்காங்க. So if equivalent resistance, N resistance, each value same இருக்கும்போது இந்த ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? RS is equal to NR ஒரு ஃபார்முலா இருக்கு, and RP is equal to R by N ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் எடுத்து போட்டு பாருங்களேன். So RS minus RP which is equal to NR minus R by N. ஸோ ஆர் காமனா இருக்கு, ஆர் எடுத்துக்கோங்க. அப்போ என் மைனஸ் ஒன் பை என். ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர் இன்டூ ஆர் ஸ்கொயர், சாரி ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என். ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். இங்க ஐவி கிராஃப் கொடுத்துருக்காங்க, இதே விஐ கிராஃப் கொடுக்கும்போது இந்த ஆன்சர் அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சில பேர் இப்படிதான் செக் பண்ணி வச்சிருப்பீங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். the value of magnetic field at a point O in a given figure is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்க்குலர் லூப் இருக்கு, அதோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்னது? B is equal to mu naught NI divided by 2Rன்னு இருக்கும். ஆனா இப்ப நமக்கு சர்க்குலரா இல்லாம ஒரு செமி சர்க்குலரா இருக்கிறதுனால அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? இதே ஃபார்முலாவை டிவைட் பை 2 போட்டுக்கலாமா? அப்ப B is equal to mu naught NI divided by என்னது 4R வரும். இதுல n is equal to 1ன்றதுனால you will be getting what? Mu naught I divided by 4R. So the answer will be C. Fourth question பாருங்க. When a piece of diamagnetic material free to move when placed in a uniform magnetic field அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தா ஸ்ட்ராங்ல இருந்து வீக்குக்கு போகும் நம்ம எழுதிடலாம். ஸ்ட்ராங்ல இருந்து வீக். ஆனா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கிறதுனால does not move அப்படின்றதான் ஆப்ஷன். ஏன்னா அதுக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அதோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. அதனால the diamagnetic material does not move. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்களேன். A galvanometer can be converted into an ammeter of a desired range by connecting. நமக்கு தெரியும் ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டர் கூட ஒரு ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ட் லோ ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணீங்க? பேரலா கனெக்ட் பண்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியும்? கேல்வனோமீட்டர் அம்மீட்டரா கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் will be C. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்களேன். A proton and an alpha particle enters the same velocity in a uniform magnetic field B. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேமா இருக்குது, வெலாசிட்டி சேமா இருக்க போகுது, பர்பண்டிகுலரா இருக்க போறாங்க. தட் இஸ் 90 டிகிரி. சரிங்களா? ஆங்கிள் will be 90 டிகிரி. the ratio of the radii of their path எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு தெரியும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் will be equal to magnetic force அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? ஸோ mv² by r is equal to bqv இல்லையா? இதுல
Q and B is constant. இங்கே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது we can write it as what? R is proportional to M by Q. இதுல நமக்கு தெரிய வேண்டிய இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா RP, that is radius of proton, will be எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP divided by E அப்படின்னு எடுத்துக்கிறேன். that is charge of proton. அதே மாதிரி radius of alpha எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம்னா 4 times of mass எப்படி இருப்பாங்கன்னா 4 times of proton and charge எப்படி இருப்பான் 2 times of proton. அப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணதான் நமக்கு சொல்றாங்க. டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? MP divided by E into நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன் 2E divided by 4MP. ஸோ MP கேன்சல், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் கேன்சல், சார்ஜ் வந்து கேன்சல் ஆகிடும். தட் இஸ் 2/4. இதை கேன்சல் பண்ணும்போது 1/2. அப்போ ஆப்ஷன் வந்து டி. செவன்த் கொஸ்டின் பாருங்களேன். A vertically held bar magnet is dropped along the axis of the copper spring having a cut as shown in the diagram. The acceleration of the falling magnet is என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒருவேளை ஒரு க்ளோஸ்டு சர்க்குலர் லூப்புக்கு நடுவில் ஒரு பார் மேக்னெட் ஃபால் ஆகுது அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? இந்த காப்பர் காயில்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். லென்ஸ்லாம் வந்து அங்க நடக்கும். கரெக்டா? லென்ஸ்லாம் நடக்கும். ஸோ அப்போசிஷன் ஆஃப் திஸ் இந்த பார் மேக்னெட் விழும்போது ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால. ஆனா இங்க ஒரு கட் இருக்கிறதுனால என்ன ஆகாதுன்னா இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் நடக்க ஒரு சான்சஸ் கிடையாது. அப்போ இந்த பார் மேக்னெட் எப்படிதான் விழப்போகுது? ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டினால தான் விழப்போகுது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An AC source is connected to the resistor and an inductor in series. சரிங்களா? The voltage across the resistor and the inductor எவ்வளவு கொடுத்தாங்க? 8 volt and 6 volt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The voltage of the source எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும் voltage across the resistor எப்படி இருக்கும் அப்படின்னா in phase with the current. சரிங்களா? அண்ட் இன் கேஸ் ஆஃப் இண்டக்டர்ல எடுத்தீங்கன்னா 90 டிகிரில இருப்பாங்க. ஸோ 90 டிகிரிஸ் அண்ட் ரிசல்டன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இது VR, இது VL அண்ட் திஸ் வில் பி V. அப்போ எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்? V is equal to root of VR square plus VL square, which can be taken as root of 8 square plus 6 square. By solving this, you will be getting what? 10 volt. So the option will be A. And next question பாருங்க. Two coherent wave, each of intensity I0 ன்னு சொல்லிட்டாங்க, produces an interference pattern on the screen. The average intensity of the light எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் இன்டென்சிட்டி ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் மினிமம் இன்டென்சிட்டி எவ்வளவு? 0. மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எவ்வளவு? 4I0 நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னா I maximum plus I minimum divided by 2. That is 4I0 plus 0 divided by 2, which gives you 2I0. So answer another option C. Next question பாருங்க. 10th question. The work function of the material எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 2.21 electron volt. சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் ஃபங்க்ஷன்றது நமக்கு தெரியும், கொடுத்துட்டாங்க. Which of the following cannot produce photoelectron from it அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு given எழுதிக்கிறேன் பாருங்க. Work function is equal to 2.21 electron volt. சரிங்களா? ஃபார்முலா என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு HC by lambda. அப்போ லாம்டாவும் ஒர்க் ஃபங்க்ஷனும் எப்படி இருக்காங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு HC by ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 6.64 into 10 to the power of -37 Planck's constant. C வந்து என்னது? 3 into 10 to the power of 8 divided by ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2.21 into இதை வந்து என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக 1.6 into 10 to the power of -19 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 561 நானோமீட்டர்ஸ் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நானோமீட்டர்ஸ்க்கு உள்ள இருக்கிற எல்லா லைட் கலர்ஸ்க்கும் என்ன நடக்கும்? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஆனா இதை தாண்டி இருக்கிற கலர்ஸ்க்கு என்ன நடக்காது? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் வயலட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 380ல இருந்து அவங்களோட ரேஞ்ச் வந்து 450 வரைக்கும் தான் இருக்கும். ப்ளூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 450ல இருந்து 495 வரைக்கும் இருக்கலாம்.
கிரீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 495ல இருந்து 570 வரையும் இருக்கும். ரெட்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 620ல இருந்து 750 வரைக்கும் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த 3 லைட்டுக்கும் இந்த மெட்டீரியலுக்கு போட்டோ எலக்ட்ரிக் நடக்கும். ரெட்டுக்கு மட்டும் நடக்காது. விச் கேனாட்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெட்டுன்றது தான் ஆன்சர். சரியா? ஓகே, 11th கொஸ்டின் பாருங்க. த மொமெண்டம் ஆஃப் த ஃபோட்டான் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க 6 × 10⁻14 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 6 × 10⁻14 ஹெர்ட்ஸ். இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்டம் ஃபார்முலா என்னது? P இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. ஸோ ஹெச் லாம்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C/நியூன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 6.6 into 10⁻−34 into கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து 6 × 10⁻14 ஹெர்ட்ஸ் டிவைடட் பை 3 × 10⁸. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.326 × 10⁻−27 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Inside a nucleus, a nuclear force between proton and neutron and neutronக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ எல்லா ஃபோர்ஸும் புரோட்டான் நியூட்ரான் அண்ட் நியூட்ரானோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டி.